ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். நான் இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ஸ்டார்டர் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் எலும்பு சூப். இது செய்கிறது ரொம்ப சுலபங்க. இதுக்குன்னு நீங்கள் தனியாக மட்டன் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய குழம்பு பிரியாணிக்குரிய மட்டன் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எலும்பு போட சொல்லி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நான் 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு போன் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆனால் ஒன்றா தான் வேக வைக்க போகிறேன். நான் சூப்புக்கு இதுலேருந்து எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாம் குழம்பா தான் ரெடி பண்ண போகிறேன். இப்போது இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டையும் லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறமா கொஞ்சமாக தண்ணி, ஒரு 50லேருந்து 100 ml அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு கரெக்டாக ஹை ஃப்ளேமில் 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்க போகிறேன். இதை சிலர் ரசமாக அப்படியே ஊற்றி கூட சாப்பிடுவாங்க சாதத்தில். பட் சூப்பாக குடிக்கும்போது ஒரு ஸ்டார்டர் மாதிரியும் இருக்கும், பசி நல்லா தூண்டும். ஸோ இப்போ விசில் வந்தாச்சு, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு, அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எலும்பெல்லாம் தனியாக எடுக்க போகிறேன். ஸோ எலும்பு எடுத்துகிட்டு மீதம் இருக்க பீசஸ்லாம் நான் குழம்போ கிரேவியோ பிரியாணியோ உங்களுக்கு என்னவா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது அந்த எலும்பு எடுத்தாச்சு. அடுத்து சூப்புக்கு அந்த வேக வச்ச தண்ணியை எடுக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு சூப் வேணும் அப்படின்னா 1.5 கிளாஸ் இந்த வேக வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கிளாஸ் நார்மல் வாட்டர் கலந்து நீங்கள் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் சூப்புக்கு 1.5 கிளாஸ் இந்த வேக வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து அப்படியே வச்சுருங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் பிரியாணி இலை, கல்பாசி, ஒரு சின்ன கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அன்னாசி பூ சின்ன துண்டு, அதோட பட்டையும் ஒரு சின்ன துண்டு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நறுக்கின சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், பெரிய வெங்காயம் சேர்க்க வேணாம். ஸோ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டானதுக்கப்புறமா இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டை தட்டி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சேர்க்க வேணாம், இதுக்கு லைட்டாக சேர்த்தாலே போதும். ஸோ இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி கையில் கரைச்சி விட்டு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கூட நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கலாம். நறுக்கி சேர்த்திங்க அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மை சூப்பில் இறங்காது, அதனால் இந்த மாதிரி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போய் வரட்டும். வேணும்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே காரத்துக்கு ஃபுல்லாக மிளகுத்தூள் தான் சேர்க்க போகிறேன், அதனால் பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கலை. இப்போ அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருந்த அந்த எலும்பு, அந்த சூப் தண்ணி இதை இதில் ஊற்றிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு. மட்டன் வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணும் சூப் அப்படின்னா நீங்கள் இந்த தண்ணி சேர்க்கவே வேண்டியதில்லை, அப்படியே கூட குடிக்கலாம். பட் கொஞ்சம் மைல்டாக இருந்தால் தான் குடிக்க நல்லாயிருக்கும், அதனால தான் தண்ணியை ஊற்றி டைல்யூட் பண்ணுறேன். இப்போது இது கிட்டத்தட்ட 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பை நாம் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். பொதுவாக இந்த மட்டன் சூப் பார்த்திங்கன்னா சளி காய்ச்சல் இருக்கிறப்ப, இல்லை உடம்பு உங்களுக்கு சோர்வாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டயத்தில் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் எப்போ மட்டன் எடுத்தாலும் நீங்கள் எந்த ரெசிபி வேணால் செஞ்சுக்கோங்க. பட் அதோட ஒரு டம்ளர் சூப் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸே வேறு மாதிரி இருக்கும். நம்ம மட்டனாக சாப்பிட விட இந்த மாதிரி எலும்பு சூப் வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.